என் பேர் சிஎன் ராகவேந்திரன். நான் பிறந்தது சென்னை. இப்போ எஜுகேஷன்லாம் சென்னையில் தான் பண்ணேன் அப் டு காலேஜ் லெவல். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன்னா நான் ஐஐடி காரக்பூரில் போய் படித்தேன். நான் சென்னையில் படிக்கிறப்போ முதல்ல நான் சேர்ந்த ஸ்கூல் வந்து சில்ட்ரன் கார்டன் ஸ்கூலில் மயிலாப்பூரில் எங்கள் வீட்டுக்கிட்டேயே தான் இருந்தது. அது மாண்டிசேரி சிஸ்டம்னு சொல்லி அது எங்கள் பேரண்ட்ஸ் எதுக்காக சேர்த்தாங்கன்னா, அது ஒரு சேஃபாக இருக்கும் ஸ்கூலு. அதில் வந்து இப்போ பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் கற்றுக் கொடுப்பாங்கன்னு ஒரு ஹோப்பில் சேர்த்தாங்க. 5 வருஷம் அங்கே கற்றுக்கிட்டேன். அது நல்ல சிஸ்டம். அது 5 வருஷத்துக்கு பிற்பாடு நான் வந்து பிஎஸ் ஹை ஸ்கூல், அது இப்போ பிஎஸ் செகண்டரி ஸ்கூலில் இருக்குது. பிஎஸ் ஹை ஸ்கூலில் நான் சேர்ந்து 5வது கிளாஸ்லேருந்து அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி மட்டும் இருக்குது. நான் எஸ்எஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பியூசி, அந்த காலத்தில் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஒன்று இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் வந்து டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படித்தேன். நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்தோட தான் இங்கிலீஷ் மீடியமாக மாறிச்சு. காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னே இது ஒரு பெரிய பயம் இருந்தது. தமிழ் மீடியம்லேயே படிச்சுட்டு காலேஜில் போய் சேர்றோமே, இது இங்கிலீஷ் தெரியாமல் என்ன பண்ணுறது, இதெல்லாம் அந்த தவிப்புலாம் இருந்தது. முக்கால்வாசி உங்களுக்கும் அந்த தவிப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்ணி குரூப்போடு டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு நிறைய ஹெல்ப் வரும். நான் 1944 வயதாக பிறந்தேன். நான் பள்ளிக்கூட கற்றுக்கொள்வதெல்லாம் சென்னையில் தான் இருந்தது. ஆனால் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பிஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஐஐடி காரக்பூரில் சேர்ந்தேன். 1960 சேர்ந்து 1965 வருஷம் நான் பிஆர்க்கு முடித்து பட்டம் பெற்றேன். அதற்கு பிறகு அமெரிக்கா சென்று யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அட் பர்க்லி பல்கலைக்கழகத்தில் நான் மாஸ்டர்ஸ் திட்டம் படித்து தகுதி பெற்றேன். அதுக்கு பிற்பாடு நான் 1 வருஷம் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு திரும்பி சென்னைக்கு வந்து எங்கள் தகப்பனார் ஆரம்பித்த இந்த ஆர்கிடெக்சரல் கன்சல்டன்சி ஃபார்மில் நான் பார்ட்னராக சேர்ந்தேன். அது 1968. 1968 நான் கண்டினியூஸாக இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் இந்த தொழிலில் எவ்வளோ ஆர்வம் இருக்கிறது என்றால், நான் என்றைக்கு இங்கே வந்து சேர்ந்தேனோ அதே ஆர்வத்தோடு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த தொழில் அப்பேற்பட்டது. இதில் நீங்கள் ஈடுபாடு வந்து விட்டால் நீங்கள் இதை விட மாட்டீர்கள். இது உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை வச்சு பல காரியம் செய்யலாம். உங்களுக்கு பெரிய மன திருப்தி வரும். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி, நீங்கள் ட்ராயிங் போட்டு, நீங்கள் திங்க் பண்ணி, நீங்கள் க்ரியேட் பண்ண பில்டிங்ஸ் அப்படியே ஃபுல் வடிவில் கட்டுறப்போ உங்களுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு வியப்பாக இருக்கும். காலேஜில் சேர்ந்த பிற்பாடு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடித்த உடனே எனக்கும் இதே பிரச்சனை வந்தது, எந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது. அந்த காலத்தில் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டாக்டர் ஆகலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெக்யூலியர் ஒரு விசேஷமான கதை. இந்த சின்ன வயசில் அந்த காலத்தில் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கப்போ அடிக்கடி டாக்டர்ஸ் வருவாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், யாராவது டாக்டர்ஸ் வருவாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் வீட்டுக்கே வருவாங்க. இந்த டாக்டர் வந்தாருன்னா ஒரு பொட்டி தூக்கிட்டு வருவார், இந்த மருந்து பொட்டி. அது ஷேப்பே ஒரு ஃபன்னியாக, அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷேப் இருக்கும். இந்த ஷேப் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, டாக்டர்ஸ் ஒத்து தான் அந்த மருந்து வச்சு தூக்கிட்டு வர்றாரு. அதில் ஸ்டெத்தஸ்கோப்பு, ஊசி மருந்து எல்லாம் வச்சுருக்காரு. அது என்னென்னா, எல்லா பசங்களுக்கும் வீட்டில் நிறைய பசங்க கூட படித்தவங்க, கசின்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த டாக்டர் வர கார்லையோ ஏதோ வந்து யார் கொண்டாந்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டாடுறது, திருப்பி கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒரு காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நம்ம ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுலேருந்து இந்த பொட்டி தூக்கம் இருந்துச்சு. டாக்டர் பொட்டி தூக்கத்துக்காக இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டாக்டர் பெரியவராக இருக்கணும், அவர் ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் வீட்டில் வந்து அவனுக்கு போய் நீ டாக்டர் பொட்டி எடுத்துகிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக்டர் மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்து டாக்டர் பண்ணுற வேலை தான் நம்ம கற்றுக்கணும். டாக்டர் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுக்கு என்ன சேஞ்ச் ஆனது காரணம் வந்து எங்களை தகப்பனார் வந்து அவர் ஒரு இன்ஜினியர். அவர் 1945 வருஷத்தில் ஒரு ஆர்கிடெக்சர் கம்பெனி ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட், பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் ஒரு கம்பெனி இருந்தது சென்னையில். அது பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் பேர் வந்து ஜாக்சன் அண்ட் பார்க்கர்னு. அவங்க வந்து இந்த கனிமரா ஹோட்டல், அப்புறம் ஹிந்து அந்த பில்டிங்கெல்லாம் டிசைன் பண்ணவங்க. அவங்க அந்த கம்பெனியில் வேலை பண்ணப்போ அவருக்கு நிறைய ஆர்வம் வந்தது ஆர்கிடெக்சர் பண்ணணுன்ட்டு. நிறைய ஆர்கிடெக்சர் படித்து எல்லாத்தையும் அந்த ஃபாரின் ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல திறமை வந்தது. அதனால் 1945 வருஷம் அவரே ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பண்ணார். ஆர்கிடெக்ட்ஸ்னால் அவரோட முன்னோக்கம் என்னென்னா,
கிளைண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிளைண்ட்டு தான் காட். கிளைண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணி அவங்களுக்கு திருப்தி பண்ணி டெக்னிக்கலாக நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணார். எங்கள் ஃபாதர் ப்ரொஃபஷன் நல்லா வளர்ந்ததுனால ஸ்கூல் முடிக்கிற டைமில் அந்த ஆஃபீஸில் போய் நான் சம்மர் ஹாலிடேஸ் ஆகட்டும் மற்ற ஹாலிடேஸ்லாம் வந்தால் நான் ஆஃபீஸில் உட்காந்து ட்ராயிங் போட்டு பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அப்போது 10 வயசு 11 வயசுலாம் இருக்கும். அப்போ இப்போ ட்ராயிங் போட்டிருப்பேன், பக்கத்தில் உட்காந்து ட்ராயிங் பார்த்துட்ருப்பேன். அப்போ க்யூரியாசிட்டி வந்தது. இவங்க ஏதோ 2 லைன் போடுறாங்க, அது என்னன்னு கேட்டால் அது ஒரு வால் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 4 லைன் போடுறாங்க, அது என்னன்னு கேட்டால் ரூமுங்கிறாங்க. அது எப்படி 2 லைன் வால் ஆகும், அது எப்படி 4 லைன் ரூம் ஆகும், அது எங்களுக்கு புரியவே இல்லை. அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பில்டிங் முடிஞ்சிருக்கும். இந்த பில்டிங்கை போய் எங்கள் ஃபாதர் வந்து கொண்டு போய் காமிப்பார். அப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணால் 2 லைன்லேருந்து இந்த பில்டிங்கே வந்திருக்கு. அது எப்படி வந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். 2 லைன் எப்படி பில்டிங் ஆச்சு? அது இந்த ஸ்கூல் பாய்ஸுக்கு அது எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னா அந்த ஆர்வத்தினால தான் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தது எனக்கு. அந்த டாக்டர் கனவு அதோட போச்சு. அப்புறம் ஆர்கிடெக்டாக ஸ்விட்ச் ஆச்சு. ஒரு காலத்தில் நான் 8 மணிக்கு ஆஃபீஸில் இருப்பேன். இப்போது வந்து நான் ஒரு 10 மணிக்கு வருவேன் ஆஃபீஸ்க்கு. 8 மணிக்கு வந்துட்டு ஆர்கிடெக்ட் ஒர்க்குக்கு முடிவே கிடையாது. நீ இந்த வேலை இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு வேலை ஆரம்பிக்கலாம் கிடையாது. நீ எவ்வளோ வேலை பண்ணுறீங்களோ அவ்வளோ வேலை இருந்துகிட்டே இருக்கணும். அது அதனால் நாங்கள் சில சமயம் வீட்டுக்கு போகிறப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 12 மணி 14 மணிக்கு கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அது ராத்திரி கூட எக்ஸ்டெண்ட் ஆகிட்ருக்கோம். பட் ஆர்கிடெக்சர் கோர்ஸில் நிறையா இருக்குது. இங்கே ஒர்க்கில் என்னென்னா பலவிதமான ஒர்க் ஒரே நாளில் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரே டைமில் வந்து ஒரு 5-6 ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கோம். இப்போ பேரலாக சில ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும், சில ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் இருக்கும், சிலது நடு தரத்தில் இருக்கும். அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஒன்று ஃபேக்ட்ரி பில்டிங்காக இருக்கும், ஒன்று ஆஃபீஸ் பில்டிங், ஐடி கம்பெனி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணுறதுன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணோம், எலக்ட்ரிக் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணோம், அது மாதிரி மற்ற எல்லா இன்ஜினியர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம், கிளைண்ட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், யூசர் டீமில் போய் டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் நிறைய நடக்கும். 2வது இந்த எஸ்டிமேட் போடுறது, கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறது ஆஃபீஸில் ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் ஒர்க்கு. அதெல்லாம் ரெகுலர் ஒர்க் இல்லாட்ட கூட அதெல்லாம் நமக்கு ஓரளவு நல்ல நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் ஆர்கிடெக்டாக இருக்க முடியும். ஏன்னா கிளைண்ட்டு சைட்டுக்கு போனீங்கன்னா இல்லை கிளைண்ட்டு மீட் பண்ண போனீங்கன்னா அவர் என்ன கேள்வி கேட்குறான்னு தெரியாது. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். எனக்கு தெரியாது, நான் கேட்டு சொல்கிற மேட்டரே கிடையாது. நீங்கள் ஆன்சர் பண்ணியாகணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போனீங்கன்னா ஃபுல் பொறுப்பு உங்களுக்கு. அதாவது ஆஃபீஸுக்குள்ளே நம்பி அனுப்புறது, ஆஃபீஸுக்கு கை விடக்கூடாதுங்கிற தைரியத்தில். அதனால் போகிறதுக்கு முன்னே நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு சைட்டுக்கு போனோன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன கொடுக்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வெயிட் பண்ணுறோம், இப்படி என்னென்ன ட்ராயிங் பாக்கி இருக்குது, என்னென்ன டிசிஷன்ஸ் பாக்கி இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு கலெக்ட் பண்ணி நம்ம சைட்டை போய் பண்ணோம். 2வது சைட்டுக்கு பண்ணிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் கிளைண்ட்ஸ் எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஆர்கிடெக்ட் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவார், ஆர்கிடெக்ட் தான் பாஸ் பண்ணும் பில்டிங்கை. இந்த பில்டிங் நல்லா கட்டியிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆர்கிடெக்டோட வேலை. அதனால் குவாலிட்டி மேலே ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டியை பார்க்கணுன்னா உங்களுக்கு நாலேஜ் நல்ல டெப்த் இருக்கணும். நாலேஜ் டெப்த் இல்லைன்னா உங்களுக்கு குவாலிட்டியை அதை இன்ஷூர் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு 2 செவரு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு செவரு பாஸ் ஆகும், ஒரு செவரு பாஸ் ஆகாது. ஒரு பிரிக் வால்னா அந்த கோர்ஸஸ் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, இது கலரை சரியாக போட்டிருக்க மாட்டாங்க, இல்லை க்யூரிங் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ப்ளம்பு அலைன்மெண்ட் இருக்காது. இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அது ஆர்கிடெக்சர் ட்ராயிங் எல்லாம் போட்டதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிங்க்டாகவே கண்டுபிடிக்கிறது நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். அது வரும். அது ஒரு சைட்டை பார்த்தோன்னே அந்த வால் வெர்டிக்கலாக இருக்கா, ஒரு காலம் வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை வெர்டிக்கல்லாம் நேராக இருக்கணும், இல்லை கோணெல்லாம் சாஞ்சிருக்கா, சாஞ்சி இருந்தால் அது வீக் ஆகிடும் காலம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணும். ஒரு ஃபினிஷிங் ஒர்க்னா ஒரு தரை போட்டாங்கன்னா தரை லெவலாக இருக்கா, தரை லெவலாக இல்லையா, தரையை 3வது அதை பண்ண வேலை வந்து எண்ட் யூசருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா இல்லையா, அதையும் பார்த்துக்கணும் சைட்டில் போனால். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம யோசனை பண்ணணும். இந்த பில்டிங் யார் ஆக்குபை பண்ணாங்க, இந்த பில்டிங்னால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அவங்களுக்கு லைட் இருக்கா, வெளிச்சம் இருக்கா, காத்தோட்டமாக இருக்கா,
அப்புறம் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, எல்லா வசதியும் கிட்ட இருக்கா, இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப தூரம் நடந்து போய் கிராஸ் பண்ணி இது போகணுமா. அதே மாதிரி இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், பில்டிங்க்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். சிலதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரெகுலேஷனே இருக்குது. அது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பல ஆங்கிளில் நம்ம வருஷக்கணக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க போட்டிருக்காங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணணும். இப்போ அதுலேயும் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து கட்டடம் வந்து நாளைக்கு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் வந்து கவர்மெண்ட்டில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ இந்த பில்டிங் பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகக்கூடாதா, அது வந்து முதல்ல ஆர்கிடெக்ட் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப கற்றுக்கணும். ஸோ ஒரு நாள் வேலைன்னா ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும், அப்புறம் நீங்களே உட்காந்து தனியாக தனிப்பட்ட வகையில் டிசைன் பண்ணுற டைம் உங்களுக்கு உங்கள் ப்ரைவேட் டைம் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் போய்ட்டு வந்தீங்கன்னா மினிட்ஸ் எழுதணும். மினிட்ஸ் எழுதி என்னென்ன ஆச்சு, யார் என்ன சொன்னாங்க, என்னென்ன கமிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணணும். நம்ம பொறுப்பு என்ன இருக்குது, அப்போ கான்ட்ராக்டர் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணது, எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணலை, இந்த விஷயம்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சைட்டு போடுறதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ட்ராயிங் போட்டபடி கட்டுறாங்களான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அது கிளைண்ட்டு நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கிறது, ஆர்கிடெக்ட் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கிறது அதுதான். நீங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆளாக இருந்தால் கூட நீங்கள் கிளைண்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ஃபோர்மோஸ்ட் இந்த மைண்டு. அது சரியாக பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா நீங்கள் எது ரூல் படி எது கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோ அதுதான் நீங்கள் செய்யணும். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டருக்கோ ஒரு கிளைண்ட்டுக்கோ ஃபேவரபுளாக இருக்கிறது சரியில்லை. அது நிறைய ஆர்கிடெக்ட்ஸ்க்கு இந்த சேலஞ்சு வரும். அந்தந்த சந்தர்ப்பத்தில் சிலது வரும். அது சில சமயம் லீகல் கேஸாக கூட போகும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம தொழிலோட ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுபடி நம்ம பண்ணோன்னா ஒரு தகராறு இல்லாமல் நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வரலாம். நம்ம தேவையில்லாதபடி நம்ம ஒரு சங்கடத்தில் மாட்டிக்காமல் நம்ம இருக்கலாம். பில்டிங் கட்டுறது எந்த பில்டிங், ஸ்கூலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் ஃபெசிலிட்டி இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அந்த மாதிரி இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்த பில்டிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், அதாவது ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது அது எக்கனாமிக்கலாக இருக்கணும். மூணாவது அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நாலாவது நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி அது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். எல்லாத்தோட முக்கியமானது 2 விஷயம் என்னென்னா, ஒன்று அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கணும். அது மன திருப்தி வந்து அந்த பில்டிங்குள்ளே போனாலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கணும். அவங்களுக்கு ஸ்பேஷியல் குவாலிட்டி, அதாவது நம்ம 2 டைமென்ஷனில் தான் பார்க்குறோம் பிளான், ஆனால் அது 3 டைமென்ஷனில் நம்ம பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஆர்கிடெக்ட்ஸோட ரோல். ஆர்கிடெக்ட்ஸால் தான் இது பண்ண முடியும், வேறு சிவில் இன்ஜினியராலேயோ அதர் இன்ஜினியர்ஸாலேயோ பண்ண முடியாது. அதனால் ஆர்கிடெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பல சப்ஜெக்ட்ஸில் நாலேஜ் இருக்கணும். ஆர்கிடெக்ட்ஸ் இல்லாமல், அதனால் இப்போ கவர்மெண்ட்லேயே ஆர்கிடெக்ட் சைன் பண்ணாத ஒரு பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங் அப்ளிகேஷன்லேயே ஆர்கிடெக்ட் சைன் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க பில்டிங், கரெக்டாக பாஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆர்கிடெக்ட் ரொம்ப முக்கியமான பொசிஷனில் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி முக்கியமான வேலை ஆர்கிடெக்ட் கிராஜுவேட் ஆன பிற்பாடு என்ன பண்ணணும்னா, அவர் வந்து ரெஜிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமானது. கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் பண்ண திட்டம். அது யார் ஆர்கிடெக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆர்கிடெக்ட்னு அவங்கள பேருக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிக்க முடியும். யார் வேணால் ஆர்கிடெக்டை கூப்பிட முடியாது இப்போது இந்த காலத்தில். அதனால் அது ரெஜிஸ்டர் பண்ணால் தான் முடியும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னா, அது எந்த நல்ல காலேஜில் படிச்சிருக்கணும், அதெல்லாம் இருக்குது, அனுபவம் இருக்கணும், எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் சாட்டிஸ் சொன்னேன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் ஆர்கிடெக்ட். நீங்கள் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் ட்ராயிங்கில் சைன் பண்ண முடியும். அப்ளிகேஷன் டு அப்ரூவல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் சைன் பண்ண முடியும். ஸோ ஆர்கிடெக்ட் வந்து இது முக்கியமான ரோல். ஜென்ரலி ஆர்கிடெக்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து தான் சொந்த தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் தான் ஃபுல் நாலேஜ் வரும். ப்ராக்டிக்கல் நாலேஜெலாம் அப்போ தான் கற்றுக்க முடியும். இல்லைட்டா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுட்டு வேலை பண்ண முடியாது. இல்லை இன்வேரியபிளி ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணி ஆகணும். நல்ல கம்பெனியில், நல்ல ஆர்கிடெக்சர் கம்பெனியில், கைடன்ஸ் இருக்கிற கம்பெனியாக பார்த்து பல விதமான பில்டிங்ஸ்லாம் டிசைன் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி அது டீட்டெயில் பண்ணி சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கிராஜுவேட் ஆன பிற்பாடு ஒரு நல்ல நாலேஜ் வரும். அந்த பீரியடில் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கப்போ இப்போ நிறைய பேர் இப்போது ஃபாரின் போகிறாங்க. ஃபாரினில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ சிங்கப்பூர், துபாய்,
அங்கெல்லாம் நிறைய பில்டிங் பூம் நடந்துட்டு இருக்கு இப்போது. அதனால் நிறைய இந்தியன் ஆர்கிடெக்சர் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, அவங்க தேடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல ட்ரைனிங், நல்ல கெப்பாசிட்டி தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை இந்தியாவிலே நல்ல பெரிய கம்பெனியில் சேர்ந்து நல்ல முன்னேறலாம், இந்த கம்பெனிக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட்டும் வரலாம். 3வது அவங்க சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து சில திறமையெல்லாம் வேணும், ஆண்டர்ப்ரினர்ஷிப் வேணும். தானே ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப் வேணும், அதுக்கு கொஞ்சம் கேபிட்டல் வேணும். இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்கன்னா தானே தொழில். முக்கால்வாசி ஆர்கிடெக்ட்ஸ் சென்னையில் வேலை பண்ணுறவங்களாம் அவங்க எங்கேயாவது வேலை பாஸ் பண்ண பிற்பாடு எங்கேயா ஒர்க் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அவங்களே ஆரம்பித்து முதல்ல ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் திண்டாடிட்டு அப்புறம் நல்ல கிளைண்ட் வந்துட்டு அப்படி மேலே படிப்படியாக வந்து இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முக்கால்வாசி சொந்தமாக வேலை செய்யறதுக்கு தான் எல்லாருக்கும் முயற்சி பண்ணி சொந்தமாக வேலை செய்வாங்க. இப்போ இந்தியாவில் நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது இந்தியா வந்து பெரிய பவர், எலக்ட்ரானிக் பவர் ஆண்ட் இருக்குது. பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நிறைய கட்டுறாங்க. அதனால் மார்க்கெட் இப்போ நல்லா இருக்கிறதுனால ஆர்கிடெக்ட் ஆனால் நல்ல ஸ்கோப் இருக்குது. எனக்கு இப்போ பத்மஸ்ரீ அப்ளை பண்ணணுன்னு எனக்கு ப்ராசஸ் கூட தெரியாது எனக்கு. அதுவும் இல்லாமல் ஆர்கிடெக்ட்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப கம்மி. இப்போ சயின்டிஸ்ட்டு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டெலாம் நிறைய பேர் வாங்குறாங்க. எவ்ரி இயர் லிஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்கும். இந்த ஆர்கிடெக்டே வரமாட்டாங்க. எனக்கு அதனால் நான் அது பெருசாக அது ஒன்றும் திங்கே பண்ணாமல் இருந்தேன். அப்போது ஒரு ரிட்டையர்டு வெரி சீனியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எனக்கு தெரியும். அவர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார், நீ என்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்லாம் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், அவர்கிட்ட நிறைய வேலை பண்ணியிருக்கோம், ஓவர்சீஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கியா, ஏதாவது இந்தியா நீ பண்ண ஒர்க்கு ஓவர்சீஸில் இந்தியன் ஒர்க்காக இருக்கணும், அது ஏதாவது பெரிய அவார்டு வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டார். அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்தேன். நாங்கள் மொரிஷியஸில் ஐடி பில்டிங், இன்டர்நெட் டெக்னாலஜி பில்டிங் ஒன்று பண்ணோம். பெரிய பில்டிங் வந்து பெரிய 150 ஏக்கரில் ஒரு பில்டிங் பண்ணோம் மொரிஷியஸில். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் மொரிஷியஸ் ப்ராஜெக்ட், ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். அது பண்ணி முடித்தோம். அது இனாக்ரேஷன் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் தான் வந்து பண்ணார். டாக்டர் மன்மோகன் சிங் பண்ண பில்டிங்கில் வந்து இன்ஃபேக்ட் அவருக்கு பில்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு தான் கிடச்சி. நான் தான் அவர் பில்டிங் சுற்றி நடந்து போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபீஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். அது 2005. அதோடு நான் மறந்து போயிட்டேன். அப்புறம் இவர் சொன்னதுனால அவர் இந்த ஃபோட்டோ பார்த்தார். நான் மன்மோகன் சிங் நான் இருக்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு இது போல் நீ ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி போய் பார்த்துருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மொரிஷியஸ் ஆல்சோ இருந்திருக்கா அந்த ஃபங்க்ஷனில், இது வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கு, அதனால் நீ வந்து ஏன் பத்மஸ்ரீக்கு அப்ளை பண்ணல அப்படின்னு கேட்டார். நான் சார் பத்மஸ்ரீக்கு நானே அப்ளை பண்ணணும்னு கேட்டேன். இல்லை அது பண்ணணும், அது வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன், அது இந்த தொழில் யாருமே எடுத்துடல, நீ பண்ணுன்னு சொன்னார். நான் ஒரு வருஷம் பண்ணேன். அதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். அது இப்போ ஒரு பில்டிங் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பல பில்டிங் எல்லாம் பண்ணதெல்லாம் அது எனக்கு தெரியாது. அதனால் நான் பண்ணது சரியில்லை, அது அந்த வருஷம் கொடுக்கல. அப்புறம் அவரே வந்து சொன்னார், இல்லை நீ சரியாக பண்ணல, நீ அட்டாச்மெண்ட்லாம் போட்டு சரியாக பண்ணி ப்ராப்பராக பண்ணி கொடுத்து சொன்னார். அப்புறம் அவர் கைடன்ஸில் எல்லாம் நான் பண்ண எஜுகேஷன் சர்வீஸ், ஏதாவது நான் காலேஜெலாம் டீச் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் சேர்ந்து எஜுகேஷன் சைடில், அப்புறம் கம்யூனிட்டி சைடில் பண்ண ஒர்க்கு, இந்த டெக்னிக்கலாக பண்ண ஒர்க்கு, இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கலெக்டிவாக பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணி மறந்துட்டேன். அது அப்படியே தெரியாது. திடீர்னு ஒரு ஃபோன் வந்து காமர்ஸ் மினிஸ்டர்லேருந்து அவர் சொன்னார், இது போல் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னார். பெரிய சந்தோஷமான விஷயம் அது. எங்கள் ஃபீல்டில் ஜாஸ்தி யாருக்கும் கிடச்சதில்லை. அது இப்போ அதனால் ஒரு பெரிய நேஷ்னல் ரெக்கக்னிஷன் இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தி. அது இல்லாமல் நான் ஐஐடி கரக்பூரில் படித்த 1966 பாஸ் பண்ணேன், 65 பாஸ் பண்ணேன். அப்போ எனக்கு 2012 டிஸ்டிங்விஷ் அலுமினஸ்னு ஒரு அவார்டு கிடச்சிது, ஐஐடி கரக்பூர் டிஸ்டிங்விஷ் அலுமினஸ். அதுக்கு பிற்பாடு நிறைய அவார்டு வந்திருக்கு எனக்கு. ஒன்று வந்து இந்த நிதி ஆயோக் ஒரு ஆம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஆல் இண்டியா பேசிஸில் அவங்க வந்து டாயின்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணாங்க. அது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது, நீங்கள் வாங்க டெல்லிக்கு இன்டர்வியூக்கு வரணும்னு சொன்னார். நான் எதுக்கு வரணுன்னு இப்போலே வந்துட்டேன். நான் சொன்னேன், நான் அப்ளையே பண்ணல, என்ன எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க, இது வந்து நாங்களாக கூப்பிட்டு தான் இன்வைட் பண்ணுறோம், நீங்களாக அப்ளை பண்ணுறது கிடையாது, நாங்கள் லிஸ்ட் பண்ணல, உங்கள் பேர் வந்தது, நாங்கள் நீங்கள் வாங்குறது. அங்கே போய் அவர் கேட்டதெல்லாம் அதை ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அவார்டு கிடச்சிது. அது வந்து விஸ்வகர்மா அவார்டுன்னு ஒரு அவார்டு. அது ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் அவார்டு இந்த கண்ட்ரி. விஸ்வகர்மா இஸ் காட்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ், அதனால் அந்த பேர் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்.
அப்புறம் இன்னொரு ரிசர்ச் பண்ணி ஐஐடி கரக்பூரில் பாஸ் பண்ணவங்கலாம் ஐஐடி நாட் ஓன்லி கரக்பூர் இயர் 2000 பாஸ் பண்ண ஐஐடி கிராஜுவேட் ஸ்கூலில் ஏதோ அனலைஸ் பண்ணி டாப் 100 ஐஐடிஸ்னு ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். அது வந்து அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது டிஸ்பிளே பண்ணி. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பாஸ் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சேலஞ்சுக்கு பயப்படக்கூடாது. ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் வந்தால் அது கமிட்மெண்ட்டோடு வேலை பண்ணோன்னா எல்லாம் சரியாக வரும். அது பசங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் கமிட்மெண்ட்டை விடக்கூடாது, ஆர்வமும் விடக்கூடாது. ஆர்வமும் கமிட்மெண்ட் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். 2 ப்ராஜெக்ட் ஞாபகம். 2 வந்து இந்தியாவில் பண்ண ஒர்க் இல்லை. ஒன்று வந்து நான் சொன்ன மரிஷியஸ் ஒர்க்கு. மரிஷியஸில் அந்த மரிஷியஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜாயின்ட் ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து எல்லா மெட்டீரியலும் இந்தியாவில் தான் போகணுன்னு ஒரு ரூல் இருக்குது. அது கவர்மெண்ட் ஃபைனான்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தாங்க. ஸோ தே வாண்டட் த ட்ரேட் வைஸ். அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு, நல்ல பேரோடு வந்தது. அதுவும் இல்லாமல் ஃபாரின் கவர்மெண்ட்டில் போய் இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறது, அது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. அந்த மாஸ்டர் பிளான் ஃபார் 150 ஏக்கர்ஸ் நாங்கள் தான் பண்ணோம். அது பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. பட் இந்த ப்ராஜெக்ட் ப்ராசஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி ரொம்ப எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் டிசிஷன் ஃபைனல் ஒன்றும் ஒரு சேலஞ்சே பண்ணாமல் இது ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. எங்களுக்கு எல்லாத்த விட எங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த மரியாதை எங்களுக்கு ரொம்ப நாங்கள் சொன்னால் அதை கேட்பாங்களே தவிர கொஸ்டினிங்கே கிடையாது. அதனால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நம்ம சொல்கிறது கரெக்டாக சொல்லணுன்ட்டு ஒவ்வொரு ட்ராயிங்கையும் டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம கரெக்டாக சொல்லணும். அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அது ரிசல்ட்டு தான் எங்களுக்கு அந்த குளோபல் இன்டெலிஜென்ட் பில்டிங் அது அவார்டு வந்தது. ஏன்னா அந்த பில்டிங்கில் நாங்கள் பில்டிங் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது இன்டெலிஜென்ட் பில்டின் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் பில்டிங். அது அதே கண்ட்ரோல் பண்ணும். ஏர் கண்டிஷனிங் சரியாக வேலை செய்தா, ஜென்ரேட்டர் சரியாக வேலை செய்தா, அப்புறம் ஏர் குவாலிட்டி சரியாக இருக்கா, லைட்டிங் சரியாக இருக்கா, அதே செக் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி என்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதே பண்ணி பண்ணுற பில்டிங். ரொம்ப ஹை டெக்னாலஜி. அதுக்கு நாங்கள் ஸ்விஸ் டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணோம். அதனால் அந்த மாதிரி டெக்னாலஜி பண்ணி ஒரு அட்வான்ஸ் பில்டிங் பண்ணது அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. துபாயில் ஒரு பேங்க் பில்டிங் பண்ணோம். அந்த பேங்க் பில்டிங்லையும் அதே மாதிரி தான் அது நாங்கள் பண்ண ஒர்க்கு அந்த எல்லோரும் அந்த சுற்றி இருக்கிற அப்போ தான் வந்து இந்த 1980 பண்ண ஒர்க் அது. பட் அந்த காலத்தில் துபாய் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனது இல்லை. அது இதனால் நாங்கள் பண்ண ஒர்க் ரொம்ப அட்வான்ஸ்டு டிசைனாக இருந்ததுனால அவங்க ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அதுவும் இந்தியாவிலேருந்து பண்ணதுன்னு சொல்லி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ணா சென்டினரி லைப்ரரி ஆர்கிடெக்ட் செலெக்ஷனுக்கு ஒரு காம்படிஷன், டிசைன் காம்படிஷன் வச்சாங்க. இந்த டிசைன் காம்படிஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கு டிசைன் எல்லாம் போட்டு கொடுத்தோம். அதுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணாங்க. மற்ற ஆர்கிடெக்ட்ஸும் வந்து பண்ணாங்க. அதில் நாங்கள் நிறைய கன்சிடர் பண்ணோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஒரு லைப்ரரி, இது ஸ்டேட் லைப்ரரி, இவ்வளோ பெரிய லைப்ரரி ஸ்டேட்டில் அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது சென்னை இந்தியாவிலேயே ரொம்ப ரேர். அதுவும் சென்னையில் ரொம்ப விசேஷமான இடம். அதுவும் ரொம்ப நல்ல இடமா செலக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல எஜுகேஷன் ஹப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்த போட்டது. நாங்கள் அது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு லைப்ரரியன் வந்து ஒரு ஐடியல் லைப்ரரி எப்படி இருக்குன்னு கேட்குறானோ அந்த அளவுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி டீட்டெயில் பண்ணி அது ஒரு கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கம்ஃபர்ட்டெல்லாம் இருக்கணும், லைப்ரரியில் லைட்டிங் இருக்கணும், ஆக்சஸ்வே இருக்கணும், நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கணும் படிக்கிறதுக்கு, இந்த வாட் எவர் தே லேர்ன் அந்த படிக்கிற அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணது இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக க்ரீன் பில்டிங். இந்த க்ரீன் பில்டிங்னால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற பில்டிங். அது எனர்ஜி கன்சம்ஷன் கம்மி, வாட்டர் கன்சம்ஷன்லாம் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வாட்டர், பவர், வேஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நல்ல இன்டோர் குவாலிட்டி, இன்டோர் ஏர் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ தட் அங்கே எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு டயர்ட் ஆகாது. அது மாதிரி ஏர் குவாலிட்டி இப்போ ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி நாங்கள் பண்ணதுனால அது எல்லாருக்கும் ரொம்ப அப்ரிஷியேஷன் இருந்தது. அது அதனால் அண்ணா லைப்ரரியும் நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. அதில் வந்து எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. நாங்கள் நிறைய பிடபிள்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் பண்ண டிசைன்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் பண்ணோம். அந்த ஒர்க்கு நல்லா முடிஞ்சுது. சில அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். அதில்
இந்த ஆடிட்டோரியம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீஸ்டஸ் கான்க்ரீட்னு ஒன்று இருக்குது, அது பண்ணோம். அப்புறம் அந்த பெரிய ரீடிங் ரூமெல்லாம் நார்த் ஃபேஸிங், நார்த் லைட் வர மாதிரி பண்ணி, நார்த் லைட் தான் உங்களுக்கு கிளேர் இல்லாத லைட், இது கிளேர் இல்லாத லைட்டை போட்டு அதுக்கு ஷேடு வரணும்னு சொல்லி பெரிய கேனப்பி மாதிரி ஒன்று பண்ணோம். டாப்பில் பர்கோலா கேனப்பி மாதிரி பண்ணோம். இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது, அதெல்லாம் பண்ணால் நல்ல ஃபீச்சர்ஸ்னால பண்ணோம். அது ரொம்ப விசேஷமான டிசைன். ஆர்கிடெக்ட் என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட என்ன அவுட்புட், அவங்க வேலையில் என்ன வருதாங்க. ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டு எக்ஸாமின் பண்ணி ட்ரீட் பண்ணுறாரு. ஒரு இன்ஜினியர் வந்து இன்ஜினியரிங் ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணுவார். ஒரு நீதிபதி ஒரு தகராறு இருந்தால் அதை சால்வ் பண்ணி தீர்ப்பு கொடுப்பார். ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர்கிடெக்ட் வந்து ஆரம்பத்து காலத்தில் அவங்க தான் வரைபடம் வரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் வெறும் பேப்பர் வச்சுட்டு யார் கிளைண்ட்டோ அவங்க ரிக்குவயர்மெண்ட் என்னென்னு கேட்டுட்டு அதை வச்சு இவங்க ஒரு படம் போட்டு அந்த படத்தில் இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொண்டாடலாமோ. இந்த கிளைண்ட்டு யார், கிளைண்ட்டுனா யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க பேர் கிளைண்ட். நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை போய் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் நீங்கள் தான் கிளைண்ட்டு. இல்லை உங்கள் ஸ்கூல் வந்து ஒரு ஆர்கிடெக்டை போய் எங்களுக்கு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுங்க, பிளான் போட்டு கொடுங்க சொன்னால் ஸ்கூல் தான் கிளைண்ட்டு. இந்த மாதிரி பல டைப் ஆஃப் பில்டிங்கை ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இதனால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அது தகுதி பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸு ஆர்கிடெக்ட் கோர்ஸு 5 வருஷத்துக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் பள்ளிக்கூட முடித்த பிற்பாடு +12க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதி, அதுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நாட்டான அது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நடத்துகிறாங்க. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் எப்படி தகுதி பண்ணலாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுக்கணும். முன்னாடியே அந்த முயற்சிகள் எவ்வளோ நல்லா செஞ்சு நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸும் ஜாஸ்தி. இது இன்ஜினியர்ஸ்க்கும் ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு விதமாக சால்வ் பண்ண தெரியும், அது கரெக்ட் வே. வேறு விதமாக சால்வ் பண்ணால் அது இன்கரெக்ட் வே, சரியான பாதை இல்லை, அதனால் அவங்களுக்கு ரிசல்ட் சரியாக வராது. ஆனால் ஆர்கிடெக்சரில் அப்படி கிடையாது. ஒரு ஆர்கிடெக்சர் 3 ஆர்கிடெக்சர் கூப்பிட்டு நீங்கள் ஒரு வீடு கட்ட சொல்லுங்கள், டிசைன் பண்ண சொல்லுங்கள், 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுப்பாங்க. எந்த டிசைனும் மோசமானது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கும். பட் அதனால் பல ஆங்கிளில் திங்க் பண்ணுறதா அதெல்லாம் முடியுது. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வரது தான் ரொம்ப முக்கியமான பர்பஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன். ட்ராயிங் தான் நம்ம லாங்குவேஜ். நமக்கு மனசில் தோன்ற ஐடியாவை நம்ம ட்ராயிங் வரைபடம் பண்ணி தான் காமிக்கிறோம். இந்த வரைபடம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது அதுதான் லாங்குவேஜ். நம்ம ஒரு இன்ஜினியருக்கு எப்படி மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா முக்கியமோ அந்த அளவு நமக்கு வந்து ட்ராயிங்கு, இந்த லாங்குவேஜ் ஆஃப் ட்ராயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் பெரிய ஓவியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பெரிய ஓவியம் வரைந்தால் தான் ஆர்கிடெக்ட் ஆக முடியும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மனசில் என்ன தோணுதோ அந்த ப்ரிசைஸாக அளவு கணக்குப்படி ஸ்கேல் படி நீங்கள் வரைஞ்சி கொடுக்கறதுக்கு தெரிஞ்சால் அது அந்த லாங்குவேஜில் இன்னொருத்தருக்கு புரியும். ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை இப்போ என்னென்ன கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் ஆர்வம் எடுத்திங்கன்னா நீங்கள் அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது நல்ல கோர்ஸ். அது உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. நல்ல ஒர்க் பண்ணி ஒரு பில்டிங் கட்டி முடித்தா உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் ஆர்கிடெக்சர் கோர்ஸில் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக அப்ரோச் பண்ணி ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு சொசைட்டியில் நல்ல வேல்யூ இருக்கும். ஆர்கிடெக்ட்லாம் நல்ல ஒரு ரெஸ்பெக்டோடு இருப்பாங்க. எப்போ பார்த்தா இன்ஜினியரோட ஒரு ஆர்கிடெக்ட்னால் அவங்க சொந்தமாக அவங்களால எதாவது செய்ய முடியும், அவங்களால திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்குது. மற்ற டிசிப்ளின்லையும் அது மாதிரி தைரியமாக அவங்க தனியாக பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஏன்னா ஆர்கிடெக்ட் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் கலை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இமேஜினேஷன் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது, இன்ஜினியரிங் நாலேஜ் தேவை, அப்புறம் காமன் சென்ஸ் நிறைய இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுனால ஆர்கிடெக்ட்ஸு நல்ல ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்தியா இப்போ இன்றைக்கி இருக்க எக்கனாமிக் நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.